பாட்டில் லாஸ்டா மிச்சம் இருந்த 80 பிளேயர்ஸ் 10 பேரா இருக்க 8 டீமா பிரிச்சு மூணாவது கேம் தக்காஃபாருங்கிற கயிறு இருக்கிற போட்டியா விளையாட வச்சிருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் விளையாண்ட செம்ம ஸ்ட்ராங்கா இருக்க நம்ம ரவுடியோட டீம் ஆப்போசிட்ல உள்ளவங்கள ரொம்பவே ஈஸியா இழுத்து கீழே தள்ளி விட்டு கேம்ல ஜெயிச்சிடறாங்க. அடுத்து இந்த கேம் விளையாட நம்ம பிளேயர் 456 டீமையும் ஃபுல்லா 10 பேருமே ஆம்பளைங்களா இருக்க இன்னொரு ஸ்ட்ராங்கான டீமை செலக்ட் பண்றாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா நம்ம டீம்ல ஒரு வயசான தாத்தாவும் 3 பொண்ணுங்களும் இருக்காங்க. இதனால ஆப்போசிட்ல உள்ள இந்த ஸ்ட்ராங்கான டீமை ஜெயிக்கிறதுக்கு 80% சான்ஸே இல்ல. என்னடா இது ரொம்பவே கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு இவ்வளவு தூரம் வந்தது இப்படி அசால்ட்டா சாகறதுக்கு தானா எல்லாருக்கும் ஜெயிக்கிற நம்பிக்கையே சுத்தமா போயிருது. இப்போ நம்ம பிளேயர் 001 தாத்தா தம்பிகளா இந்த கயிறு இருக்கிற போட்டியில ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பலம் தேவைதான். ஆனா பலத்தை வச்சு மட்டுமே இதுல ஜெயிச்சிட முடியாது. சில ட்ரிக்ஸை கரெக்டான டைம்ல பக்காவா யூஸ் பண்ணி விளையாண்டா நம்மள மாதிரி வீக்கான டீம் கூட அவங்கள மாதிரி ஸ்ட்ராங்கான டீமை ஜெயிக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்கு. அதனால நெக்ஸ்ட் கேம்ல நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்போ இவங்க எல்லாரையும் கேம் விளையாடுற இடத்துக்கு கூட்டிட்டு வந்து கயிறை கையோட சேர்த்து லாக் பண்ணதுமே நம்ம டீம்ல உள்ளவங்க எல்லாம் கரெக்டா லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர்னு பர்ஃபெக்ட்டான ஒரு லைனை ஃபார்ம் பண்ணி நின்னுக்கிறாங்க. அடுத்து கயிறை தங்களோட கையோட சேர்த்து நல்லா கிரிப்பா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணதுமே எல்லாரும் ஒரே நேரத்துல பின்னாடி பக்கமா ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்க ஆப்போசிட் டீம்ல உள்ளவங்களால ஒரு இன்ச் கூட நகர முடியல. இப்ப திடீர்னு அவங்க கால் பேலன்ஸ் இல்லாம தடுமாற இதான சான்ஸ்னு முழு பலத்தை யூஸ் பண்ணி ஆப்போசிட் டீம்ல உள்ளவங்கள ஜெயிச்சலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா கடைசி நேரத்துல அவனுங்க உசாராயிட்டதுனால நம்ம டீமுக்கு செம்ம டஃப் கொடுக்க ஆரம்பிச்சானுங்க. இப்ப திரும்பவும் ஏதாவது ட்ரிக் பண்ணா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்கவே முடியும்னு அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம டீம் வேணும்னே ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடுறாங்க. இதனால ஆப்போசிட் டீம் மொத்தமா தடுமாறி பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துறானுங்க. இந்த வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு கேப்பே விடாம 10 பேரும் ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி செம்ம ஃபோர்ஸா கயிறை பிடிச்சி இழுக்க எதிரில இருந்த 10 பேருமே காலி. அடுத்து என்னாச்சு இவங்க 4வது விளையாட போற கேம் என்னன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.